ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயலில் போயிட்டு நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த நண்டை வச்சு நாட்டு நண்டு ரசம் வைக்கிறது தான் இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு நாட்டு நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்டு பாருங்கள், 4 நண்டு நல்லா நாட்டு நண்டு 4 தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 நண்டு வச்சு தான் இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். போயிட்டு முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நண்டு க்ளீன் பண்ணி வந்துடலாம். நண்டு க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது நண்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். பூண்டு, மிளகாய், வெங்காயம், 2 தக்காளி, சீரகம், மிளகு, கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடித்து போட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு முதல்ல இடிச்சிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மிளகையும் சீரகத்தையும் இடிச்சிக்கலாம். இடித்து போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இடிச்சிக்கிறோம். நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா நசிக்கலாம். சைடு மட்டும் போட்டுன்னு இருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சாச்சு. அதையும் இதிலே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நண்டையும் அடிச்சிக்கலாம். போட்டு ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஏறி போடு. நல்லா சாறு வளரும். கிரீன் நண்டு ரசம் நல்லா சாறு இறங்க இடிக்கிறோம். நல்லா எவ்வளோ இடிக்கிறோம் அது. பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, மிளகு எல்லாம் அடித்து ஒரே முட்டை போட்டிருக்கோம். இதாக கூட புளி கரைச்சலையும் கொஞ்சம் கரைச்சி அப்படியே அதிலே ஊற்றிடலாம். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா நல்லா காஞ்சி போச்சு. நம்ம கரைச்சி வச்சு இந்த மசாலா மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி வச்சு இப்போ நண்டு இடித்து வச்ச நண்டு, அந்த நண்டை போட்டுக்கலாம். இடித்து வச்ச நண்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே இது பண்ணி போடுறப்ப மட்டும் சொல்லி கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கொதிச்சு வந்தால் அந்த சாறு நண்டில் கெத்தலாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா நண்டு ரசம் கொதிச்சிச்சு. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுருவோம். ஓகே, அப்படியே வாசனம் அப்படியே செம்மையாக தூக்குது. இங்கே பாருங்கள், நண்டு ரசம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த சாரெலாம் இறங்கி எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. வாசனை பாருங்க. பார்த்தீங்கன்னா நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த காரம் சாறு இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது. குடிச்சோன்னே பார்த்து தலையிலேருந்து அப்படியே தண்ணி இறங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.